Hi, hello everybody. Welcome to Easy English, Jolly English. ரொம்ப நாளாக கொஞ்சம் வீடியோ போடல பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் இருந்தனால வீடியோ போட முடியல. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி இங்கிலீஷ் கிராமர். இங்கிலீஷ் கிராமரில் ப்ரிப்போசிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா கிளாஸ்லையுமே சின்ன கிளாஸ் பசங்களுக்கு கூட ப்ரிப்போசிஷன் வரும். ஈவன் இஃப் யூ ஆர் அ டீச்சர் கூட ப்ரிப்போசிஷன் எப்படி நீங்கள் கற்றுக் கொடுப்பீங்கன்னு யூ கேன் லேர்ன் இட் வெரி வெல். ஸோ ப்ரிப்போசிஷன்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதோட மீனிங் என்னன்னா, ப்ரிப்போசிஷன் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் டைம், பிளேசஸ், லொக்கேஷன், மூமெண்ட் அண்ட் ஸோ ஆன். ஒரு தகவல் பற்றி, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எப்போ நடந்துச்சு, என்ன டைமில், எந்த லொக்கேஷனில், என்ன மூமெண்ட், என்ன டைரக்ஷன், எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நடந்துச்சு அப்படின்றத எக்ஸாக்டாக சொல்கிறது தான் அந்த ப்ரிப்போசிஷன் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன்லேயே கைண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா, ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், பிளேஸ், லொக்கேஷன், மூமெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி கைண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம்லேயே நம்ம வந்து இன்றைக்கி 9 கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் லேர்ன் பண்ண போகிறோம். ஆன், இன், அட், சின்ஸ், ஃபார், பிஃபோர், till or until, by and ago. So first one by one we will learn. Okay, see, இன்னு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இட் ஷோஸ் த லொக்கேஷன், எந்த இடத்துல இருக்குது, அதாவது எந்த இடத்துல இருக்குதுன்றதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இன் யூஸ் பண்ணுறோம். இட் ஷோஸ் த லொக்கேஷன். இப்போ இந்த பிக்சரை பாருங்கள், ரெண்டு பிக்சர்ஸையும் அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் டு நோ. இப்போ இந்த டாய்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, பாக்ஸில் இருக்குது. ஸோ பொருள் வந்து எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது. அதாவது ஒரு பாக்ஸ்க்குள்ளே ஒரு திங்ஸ் இருக்கும் போது அங்கே வந்து நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஐ லிவ் இன் இந்தியா. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலன்னா இதுவும் ஒரு லொக்கேஷன் தான் இல்லையா. இது வந்து ஸ்மால் லொக்கேஷன், இது வந்து ஏரியா, ரைட். டாய்ஸ் ஆர் இன் த பாக்ஸ். நெக்ஸ்ட்டு see the example. My father came in the evening. ஈவினிங்கில் எங்கள் அப்பா வந்தார். ஸோ ஒரு டைமை குறிக்குது. வி செட்டில்டு இன் யூஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காலேயே நாங்கள் செட்டில் ஆகிட்டோம். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் இன் த பிளாங்கெட். ஸோ பிளாங்கெட்டுக்குள்ளே இப்போ ஒரு பென்னு பாக்ஸ் இருக்குன்னா, அதாவது பென் ஸ்டாண்ட் இருக்குன்னா அது உள்ளே நம்ம பென் போட்டிருப்போம். த பென் இஸ் இன் த பென் ஸ்டாண்ட். டாய்ஸ் ஆர் இன் த டாய் பாக்ஸ். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் இன் த பிளாங்கெட். புரியுதா? ஸோ அது உள்ள அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லொக்கேஷனுக்கும் மெயின் லொக்கேஷனுக்கு தான் நம்ம இன்னு யூஸ் பண்ணணும். தெரு, சின்ன சின்ன லொக்கேஷனுக்கெல்லாம் இன்னு வராது. மெயினாக ஒரு லொக்கேஷன் சொல்கிறோன்னா, ஒரு ஏரியா சொல்கிறோன்னா, ஒரு நாடு, ஒரு ஸ்டேட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு, இல்லை ஒரு மெயினான ஒரு லொக்கேஷன் பேர் சொல்கிறோன்னா அப்போ வந்து நம்ம இன் யூஸ் பண்ணணும். இங்கே தான் அதுக்கு ப்ரிப்போசிஷன் யூஸ் ஆகுது. புரியுதா? நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அட்டு. அட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, சிமிலர்லி இன்னும் நம்ம லொக்கேஷனுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் அட்டும் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த அட்டு வந்து மெயின் லொக்கேஷன் இல்லாமல் அது மெயின் லொக்கேஷனுக்கு உள்ளே இருக்கும் பாருங்கள். சின்ன தெருவாக இருக்கும், இல்லை ஸ்கூலாக இருக்கும், காலேஜாக இருக்கலாம், ஆரெல்ஸ் ஒரு பார்க்காக இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன லொக்கேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அட்டு. டைமு, ஒரு குறிப்பிட்ட டைமு, இல்லை டைரக்ஷன், அந்த மோஷன், இல்லை ரேட்டு, ப்ரைஸு, ஏதாவது ஒன்று இண்டிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ நம்ம என்ன பண்ணுவோம், அட்டு யூஸ் பண்ணோம் ப்ரிப்போசிஷன். எக்ஸாம்பிள்ஸ் we will see. We will meet at the library.
ஸோ நான் சொன்னேன் இல்லையா, லைப்ரரின்றது ஒரு ஸ்மால் பிளேஸ், அந்த பிளேஸில் அட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சி கலா லீவ்ஸ் அட் கிரவுண்ட் ஃப்ளோர். ஒரு பெரிய பில்டிங்கில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க கலா. ஸோ ஃபார் டு இண்டிகேட் அ ஸ்மால் லொக்கேஷன் we have to use at preposition. Third example, the show starts at 5:30 pm. நம்ம ஏதாவது ஒரு டைம் மென்ஷன் பண்ணணும். எந்த டைம் வேணா இருக்கலாம், 6 o'clock, 7 o'clock, 8:30, எந்தாவது ஒரு டைம் டியூரேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணணும்? அட்டு. நெக்ஸ்ட் சி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், they threw the ball at the wall. ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் எது மேலேனா எறிகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம அட்டு யூஸ் பண்ணணும். பால் மட்டும் இல்லை, நீங்கள் பேப்பர் தூக்கி போடலாம், இல்லை கோவத்தில் வேற யாருன்னா எது மேலேனா ஏதாவது தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ அப்போ நம்ம அட்டு யூஸ் பண்ணணும். மை சிஸ்டர் ஷவுட்டட் அட் மீ. என் சிஸ்டர் என்னை பார்த்து கத்துனாங்க. என்னை பார்த்து கத்துனாங்கன்றதுக்கு தான் நம்ம அட்டு யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஓகே, இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். பசங்க வந்து ஒரு பஸ்ஸில் போயின்னு இருக்காங்க. சில்ட்ரன் ஆர் லுக்கிங் அட் மீ. என்னை பார்த்து நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. லுக்கிங் அட் அஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ லுக்கிங் அட், நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, நம்மளை நோக்கி பார்க்குறது, எறிகிறது. ஸோ அந்த மாதிரி நோக்கி அப்படின்ற போது அட்டு யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதான்? ஸோ நம்ம வந்து எங்கெல்லாம் அட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். we will go to the next preposition, since. since very 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 easy and important too. ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம், சிம்பிளாக. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு மீனிங் பார்த்துடலாம் நம்ம. certain period of time and reason or statement. அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோன்னா அங்கே வந்து நம்ம ப்ரிப்போசிஷன் சின்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து ஒரு ரீசன் நம்ம சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதும் போது ஒரு ரீசன் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை அங்கிள் லீவ்ஸ் ஹியர் சின்ஸ் 1996. நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட காலத்தை காட்டுறதுக்கு தான் we will use since. அப்போது என் அங்கிள் வந்து 1996 வாழ்ந்துட்டுருக்கிறாரு அங்கே. அப்பத்துலேருந்து, அதாவது எண்ணிலிருந்து அவர் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்றது தான் அந்த இயரை மென்ஷன் பண்ணும் போது நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணணும். Then see the second example, Farhana has been on holidays since last week. எப்பத்திலிருந்து அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் சின்ஸ். ஸோ ஃபர்ஹானா வந்து லாஸ்ட் வீக், போன வாரத்திலிருந்து அவங்க லீவில் இருக்கிறாங்க, ஹாலிடேஸில் இருக்கிறாங்க. ஸோ அது இப்போ வந்து நம்ம சின்ஸ் யூஸ் பண்ணணும். தென் தேர்ட் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஒர்க்கிங் சின்ஸ் 5 AM. நான் சொன்ன மாதிரி எப்பத்திலிருந்து அப்படின்றத யூஸ் பண்ணுறது தான் சின்ஸ். ஹீ இஸ் ஒர்க்கிங் சின்ஸ் 5 AM. 5 மணிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அவன். Then see fourth example, I went away since my friend has been waiting for me. இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, குறிப்பிட்ட டைமை சொல்கிறது. நெக்ஸ்ட் ரீசன் மென்ஷன் பண்ணுறதுக்கும் சம்டைம் we use to mention since preposition. என் ஃப்ரெண்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தனால நான் போயிட்டேன். ஸோ ஐ வெண்ட் அவே. ஏன் அப்படின்னா சின்ஸ் மை ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் மீ. புரியுதா? ஸோ ரீசன் கொடுக்குறோம், நம்ம ஏன் போயிட்டோன்ற ரீசன் போகிறோம். ஒய் மீன்ஸ் மை ஃப்ரெண்ட் ஹஸ் பீன் வெயிட்டிங் ஃபார் மீ. ஸோ ஃபார் கிவிங் எனி ரீசன் we have to use since preposition. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்பத்திலிருந்து அந்த ஆக்ஷனை நம்ம பண்ணுறோம் அப்படின்றத எழுதுறது தான் since. Then if we give any reason in the statement, we use since preposition. Next we will go to the next one. பார்த்தீங்கன்னா ஃபார். சின்ஸும் ஃபாரும் ரொம்ப சிமிலர் தான், சேம் தான், ஆனால் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சின்ஸில் வந்து எவ்வளோன்ட்டு டைம் மென்ஷன் எப்பத்துலேருந்து தான் நம்ம எழுதுவோம். ஆனால் ஃபார் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இவ்வளோ நேரம் நம்ம பண்ணோம் அப்படின்றது டேஸோ இல்லை டைமோ எல்லாத்தையுமே வந்து அவங்க கிளியராக சொல்லிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் 2 hours. இப்போது இதே எக்ஸாம்பிள் சின்ஸில் நம்ம எப்படி பார்த்தோம்? அவள் வந்து 1996
இல்லை 2 வீக்ஸா 2 மாசமா ஒர்க் பண்ணுறா. ஆனால் எத்தனை மாதம்ன்றது எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க சின்ஸில். எப்பத்துலேருந்துன்றதான் நம்ம சின்ஸில் எழுதுவோம். ஆனால் ஃபாரில் வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் 2 hours. ஸோ எக்ஸாக்டாக எவ்வளோ நேரம், எத்தனை நாள், எத்தனை மாதன்றதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஸோ தேர் வி ஹாவ் டு யூஸ் ஃபார். 2 மணி நேரமாக அவள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஐ ப்ரிப்பேர்டு கேக் ஃபார் யூ. அப்புறம் பர்பஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ண எதுக்காக அப்படின்றத மென்ஷன் பண்ணும் போதும் we will be using for preposition. I prepared cake for you. உனக்காக நான் கேக் ப்ரிப்பேர் பண்ணேன். we thank you for inviting us. எங்களை இன்வைட் பண்ணதுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம். ஸோ நான் சொல்கிறது ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட். ஸோ பர்பஸ் அண்ட் டைம் ரெண்டும் வந்து யூஸ் பண்ணும் போது we will be using for preposition. Then the example, see, I bought 1 kg apple for 50 rupees. So இதுவும் பார்த்தீங்கன்னா we use for. She is going for a trip for 1 week. ஸோ எத்தனை நாளாக போயிருக்காங்க அப்படின்றத கிளியராக they mentioned for 1 week. ஸோ நான் சொன்ன மாதிரி என்ன டைமுன்றதை கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது டைமிங்காக இருக்கலாம், இல்லை மந்த்தாக இருக்கலாம், டேஸாக இருக்கலாம். அதை கிளியராக மென்ஷன் பண்ணும் போது we have to use the for preposition. ஓகே. ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்களேன். இந்த பிக்சரில் என்ன, இது வந்து வெயிட்டிங் ஹால் மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃபார் 6 hours. 6 மணி நேரமாக நான் காத்துன்னு இருக்கேன். புரியுதா? எக்ஸாக்டாக நான் 6 மணி நேரம் சொன்னதுனால ஹியர் ஐ ஹாவ் யூஸ்ட் ஃபார். நெக்ஸ்ட்டு we will see before. பிஃபோர் எங்கே யூஸ் பண்ணணும்னா டு இண்டிகேட் எ டைம் இன் எ பர்டிகுலர் பொசிஷன். ஒரு டைம் எப்போ வந்து நடந்துச்சுன்றதையும் இதுவும் வந்து டைம் தான், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். See the example. First, I came before evening. ஈவினிங்க்கு முன்னாடியே வந்துட்டேன். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமை இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் we are using before preposition. I came before evening. ஈவினிங்க்கு முன்னாடியே வந்துட்டேன். பிஃபோர்னாலே மீனிங் என்ன? முன்னதாகவே, முன்னாடியே. Second example, she is standing before the mirror and practicing for the speech. ஸோ கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. ஸோ தேர் வி ஆர் யூஸிங் பிஃபோர். தென் தேர்ட் ஒன், திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். நம்ம எதுவுமே செயல்படுத்துறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். தென் see the fourth example, before it rains take the umbrella and go. மழை பெய்யறதுக்கு முன்னாடி அம்பர்லா எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ எதுவுமே வந்து வாட் வி டூ பிஃபோர், என்ன நடந்துச்சு முன்னதாகவே அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது தான் பிஃபோர் வி யூஸ் ப்ரிப்போசிஷன். மே மந்த் கம்ஸ் பிஃபோர் ஜூன். ஜூனுக்கு முன்னாடி மே வந்துடும். ஸோ தீஸ் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் பிஃபோர். வெரி வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், டில் ஆர் அன்டில். சி, நம்ம வந்து டில்லு யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் வி கேன் யூஸ் அன்டில் ஆல்சோ. ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர் வி யூஸ் திஸ் ப்ரிப்போசிஷன், டைம் டியூரேஷன் லிமிட். ஒரு லிமிட் டியூரேஷன், இது வரைக்கும் இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டில் ஆர் அன்டில் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த பிக்சரை பாருங்களேன். காம்போ ஆஃபர் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் கொடுப்பாங்க. கரெக்டாக? இப்போ இன்னொரு கடை எடுத்துக்கிட்டோன்னா அந்த கடை வந்து எப்போவுமே 24 hours ஓப்பனில் இருக்குமா? நோ. அது குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தானே ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து டைம் டியூரேஷன் ஒரு லிமிட்டை நம்ம மென்ஷன் பண்ணும் போது we have to use till or until. See the example sentences. The shop is open till 10 o'clock. ஸோ 10 மணி வரைக்கும் தான் அது வந்து ஓப்பனாக இருக்கும். The combo offer is available till August. ஆகஸ்ட் வரைக்கும் காம்போ ஆஃபர் இருக்கும். தேர்ட் ஒன், வாட்ச் த மூவி till end. படத்தை முடிவு வரைக்கும் பார்க்க சொல்கிறாங்க. எது வரைக்கும்? The event won't start till the guest arrive. கெஸ்ட்டு வர்றது வரைக்கும் அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. We can't proceed till everyone agrees. எல்லாரும் ஏற்றுக்கலன்னா
நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்றாங்க. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி டைம் டியூரேஷன், இது வரைக்கும், ஒத்துக்காத வரைக்கும், இதை பண்ணாத வரைக்கும். ஸோ ஒரு முடிவு, அதை தான் இங்கே லிமிட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வெரி வெரி ஈஸி. புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை. பை வந்து வேர் வி யூஸ் டைம், டெட்லைன் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ ஒரு முடிவு வரும்போது நம்ம வந்து இப்போ எப்படி நான் லிமிட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது, சிமிலர் டு தட். தென் வென் வி ஆர் கிவிங் எனி மீன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், ஏதாவது ஒரு வழிமுறை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பை யூஸ் பண்ணலாம். இஃப் யூ see some example you can get to know. See the examples. First one, she has come by train. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மெத்தடு, ஒன் ஆஃப் தி டிரான்ஸ்போர்ட், மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஒரு மெத்தடை சொல்கிறோம், நீ வந்து ட்ரெயினில் வா வரலாம். ஸோ ஷி ஹாஸ் கம், ட்ரெயின், வந்து ஒரு ட்ரெயினை யூஸ் பண்ணி வந்திருக்கிறா. ஷி ஹாஸ் கம் பை ட்ரெயின். ஒரு வெஹிக்கிளை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து பை யூஸ் பண்ணோம், ப்ரிப்போசிஷன். இன்னோ அட்டோ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. என்னால் தான் நான் இது எழுதப்பட்டது. திஸ் லெட்டர் இஸ் ரிட்டன் பை மை ஃபாதர், மை மதர். ஸோ அப்போ வந்து யாரால அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது பை யூஸ் பண்ணணும். தென் தேர்ட் ஒன், ஆல் ஆர் என்டைட்டில் டு சப்மிட் யூ அசைன்மெண்ட் பை டுமாரோ. நான் சொன்னேன் இல்லையா, டைம் டெட்லைன். ஸோ ஒரு எண்டு டைம் கொடுக்குறாங்க, டெட்லைன். டெட்லைன்னா என்ன, ஒரு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க, இந்த டைம்குள்ளே நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ டுமாரோக்குள்ளே எல்லாருமே உங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். மை மதர் வில் கம் பை 5 o'clock ஆன் டுமாரோ. 5 மணி போல் நாளைக்கு வந்துடுவாங்க. ஸோ ஃபார் தீஸ் கேசஸ் வி ஹாவ் டு யூஸ் பை ப்ரிப்போசிஷன். பை த எண்ட் யூ ஹாவ் டு ஃபினிஷ் இட் எவ்ரி திங். ஸோ முடிக்கிறதுக்குள்ளே அதாவது இந்த ப்ரோக்ராம் முடிகிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ புரிஞ்சுதா? பை வந்து ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் சி ago. ago வந்து how far in the past is secured. அதாவது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்கிறோம். எப்போ நடந்துச்சுன்றத இயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், இல்லை மாதமோ மந்தாக இருக்கலாம், இல்லை இயராக இருக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ago. எக்ஸாம்பிள், மை அங்கிள் மூவ்டு டு சிங்கப்பூர் 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அங்கிள் சிங்கப்பூருக்கு போயிட்டார். ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார் இல்லையா. ஸோ 10 வருஷம் முன்னாடி, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, 4 இயர்ஸ்க்கு முன்னாடி, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் we need to use ago preposition. I got married 5 years ago. 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. she left this job before 2 years ago. சாரி, ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஜாபை விட்டாங்க. இட் இஸ் ஷிஃப்டட் மந்த் ஆகும். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் அதை ஷிஃப்ட் பண்ணாங்க. 8 மாதத்துக்கு முன்னாடி தான் என் பர்த்டே. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டைமை முன்னாடி நம்ம சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதா என்னது, ago. புரிஞ்சுதுங்களா? ஸோ வெரி வெரி ஈஸி. ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம் நம்ம வந்து இன்றைக்கி லேர்ன் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் எ டவுட் இன் த கமெண்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லித்தரணுன்னா அதையும் கேளுங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு வெரி வெரி தேங்க்ஸ். யூ கேன் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் whoever feel difficulty. Okay, thank you. Thanks for watching. Bye.